இல்லை நம்ம என்னென்னா இப்போ நம்ம விஜயை வந்து முதல் நாளே நம்ம விமர்சிக்க விரும்பல. ஆனால் எச்சரிக்கைன்றது கண்டிப்பாக நம்ம விமர்சனத்திற்கு உட்பட்டது தான். 1,72,00,000 பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க ஓட்டு. ரசிகர்கள், தொண்டர்கள், ஒரு மாற்றத்தை விரும்பி பெரியவர்கள் எல்லாம். ஆனால் ஒன்று கவனத்தில் கொள்ளணும், 3,15,00,000 பேர் எதிர்த்து போட்டிருக்காங்க விஜய் வரக்கூடாது. அதே மாதிரி ஃப்ராக்சர்டு மேண்டேட் தான் கொடுத்துருக்காங்க. திராவிட கட்சிகளின் சித்தாங்களோ கொள்கைகளோ ஆட்சியோ முழுவதுமாக நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆனால் ஒரு எச்சரிக்கையை கொடுத்து ஒரு மாற்றத்தை உங்களிடம் கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய கைகளை நாங்கள் சுதந்திரமாக கொடுக்கவில்லை. உங்களுக்கு ஒரு கடிவாளத்தோடு தான் தீர்ப்பை கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த திராவிட கட்சிகளின் அனுசரணையோடு ஆலோசனையோடு இவர்களில் உள்ள நல்லவர்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேண்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வசதியான கணக்கா எடுத்துக்கிறீங்களா? அப்படி பார்த்தா எம்ஜிஆர் கூட தான் 34% ஓட்டு வாங்கினாரு. 66% எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவீங்களா? 35% விஜய் ஓட்டு வாங்கி இருக்கிறாருன்னா 65% அவரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன கணக்கு இது? 108 சீட்டு கொடுத்தாங்க எம்ஜிஆருக்கு. ஏங்க அது சீட்டு கணக்குங்கிறது வேறங்க. பர்சன்டேஜ்னா மக்கள் ஓட்டு போறத வச்சு கேக்குறேன். அதாவது உங்களுக்கு சீட்டை குறைவாக கொடுக்கிற அளவுக்கு 117 கொடுத்துட்டு இருக்கலாம்ல, 150 கொடுத்துட்டு இருக்கலாமே மக்கள். அப்ப ஜனதா கூட தான் ஜெயிச்சது. எல்லாருக்கும் அதே தான் பொருத்தம். எல்லாருக்கும் அதுதான் பொருத்தம். எல்லாரும் அந்த மாதிரி கூட்டு. இப்போ நரசிம்மராவ் மட்டும்தான் அந்த ஆட்சியில பங்குன்னு இல்லாம கொடுத்தாரு. மெஜாரிட்டி இருந்தா கேள்வி எழும்பாத. இல்ல திரு குபேந்திரன், நான் ஓட்டு போட்ட மக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில நான் கேட்கிறேன். நான் எப்படி சொல்றேன், அப்ப நீங்க வேணுங்கிற வகையில உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி வாக்குகளா மாத்திக்க முடியும். இல்ல இப்ப நம்ம சொல்லிடலாமா? இப்ப அவருக்கு கொடுத்தாச்சு, அவர் இஷ்டத்துக்கு பண்ணலாம். சொல்றது லாஜிக். இதுதான். அப்போ நான் நம்ம அடிப்படையில கேட்கிறேன். இந்த சைடு ஒரு 73, இந்த சைடு ஒரு 63 கணிசமா கொடுத்தது. இப்ப சந்திரபாபு நாயுடு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்களா தீர்ப்பு? அப்ப அந்த தீர்ப்பையும் நம்ம மதிக்கணும் இல்லையா? அதுவும் முக்கியம்தான். நம்ம வாழ்த்தும் பொழுது அவரை நம்ம ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது இந்த எச்சரிக்கையும் கொடுத்து தானே சொல்றோம். நீங்க வந்து ஒரு சக்தியை நீங்க வந்து ஆமா கூப்பிடல, மதசார்பற்ற ஆட்சி நடத்தணும்னு விரும்பி மதசார்பற்ற கூட்டணியை பிளக்குறீங்க. அது என்ன முறை? அது அங்க இருக்கிற சிறிய கட்சிகளை மட்டும் அழைக்கிறீங்க. நீங்க மதசார்பற்ற ஒரு கொள்கை இல்லைன்னா ஒரு அறுதி பெரும்பான்மையோட கிடைக்கல, சிம்பிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டினா ஒரு அனுபவம் தேவை அப்படின்னா பேரறிஞர் அண்ணா எடுத்த உடனே சொன்னார் மெஜாரிட்டி கிடைக்குமா கூட. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை, அவருடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவை, எதிரி கட்சி அப்படின்னு சொன்னார். அது போல நீங்க வந்து இன்றைக்கு அந்த கூட்டணியில் கேட்குறீங்களா? திமுக கிட்ட கேட்டிருக்கலாமே, இல்ல அதிமுக கிட்ட கேட்டிருக்கலாம். இந்த சைடு நீங்க யோசிக்கிறீங்க கேட்கறதுக்கு. அப்ப இந்த சைடு கேட்கறீங்கன்னா அப்ப மதசார்பற்ற கூட்டணியை பிளக்கிறது தானே. அப்ப அதுதானே எண்ணம். அப்ப எடுத்த உடனே அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுமா இல்லையா? அதனால எல்லா விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது முக்கிய அவசியம். இப்போ எடுத்த அவர் எச்சரிக்கையா இருக்கிறத விட அதிமுக எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாங்க. இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நந்தகுமார் சொன்னாரு, அதாவது தேசிய பாடல்னா ஒரு பாடல் தான். ஆமா அவ்வளவுதான், ஒரு பாடல் தான். ரெண்டு பாடல் எப்படி வரும்? தேசிய கீதம் ஒண்ணு, தேசிய பாடல் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு ஒரு தேசிய ஒரு இசைன்னு ஒண்ணு வருமா? இல்ல இல்ல, இந்த பாடலோட விஷயம் சொல்றேன். இத தெளிவா நான் சொல்றேன், அப்படியே சுருக்கமா சொல்றேன். இந்திய திருநாட்டை ஒரு தெய்வமாக துர்கா, லட்சுமி, சரஸ்வதி கற்பனை செய்து புகழ்வது இந்த பாடல். வரிக்கு வரி அத சமஸ்கிருதம் பெங்கால் கலந்த வார்த்தையை என்னால் விவரிக்க முடியும். என்னன்னா, கோவில்களில் வைக்கப்படும் சிலை நீயே, 10 ஆயுதங்களை தாங்கும் துர்கா நீயே, தாமரையில் உறையும் லக்ஷ்மி நீயே, அறிவை வழங்கும் சரஸ்வதி நீயே, உன்னை வணங்குகிறேன். இது வந்து அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மதத்தை சார்ந்து அந்த மதத்தை தாய்நாட்டோடு ஒப்பிட்டு பாடிய பாடல். அது உணர்ச்சி அந்த நேரத்தில் எல்லாரும் பாடப்பட்டது. அது இப்பவும் விருப்பப்படுறவங்க தாராளமா பாடலாம், ஆனால் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்.